வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கையுடன் ஜனனி விநாயகமூர்த்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கட்சி தலைமைத்துவத்திற்கு எதிராக கொழும்பில் சத்தியாகிரக போராட்டம். 23 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்கள் நாளை முதல் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. குவைத்தில் இருந்து 120 இலங்கையர் நாடு திரும்பினர். இனி விரிவான செய்திகள். விகாரமாதேவி பூங்கா அருகாமையில் ஒன்று கூடிய ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சிலர் இன்று சத்தியாகிரக போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சத்தியாகிரக போராட்டத்தினால் விகாரமாதேவி பூங்கா பகுதியில் பாரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கட்சி தலைமைத்துவத்தினை மதிக்காத கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ඒ නිසා මිත්‍රෝනේ අපි ඉල්ලන්නේ මේ ස්ථානයේ විනයගරුකව නීති රීති ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயமான ஸ்ரீகொத்தவின் முன்பு இன்றைய தினம் சட்டவிரோதமாக கூட்டம் கூடவோ ஊர்வலம் நடத்தவோ தடை விதிக்குமாறு போலீசாருக்கு கங்கொடவில நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதேபோன்று இன்று மாலை நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தில் பங்கு கொள்ள வரும் எந்தவொரு கட்சி உறுப்பினர்களையும் எவராலும் தடுக்க முடியாது எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பளித்து இன்று ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தின் முன் மேற்கொள்ளவிருந்த போராட்டத்தினை விகாரமாதேவி பூங்காவின் அருகே மேற்கொள்ள தீர்மானித்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயத்தின் முன் இன்று எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக எவராவது போராட்டம் நடத்தினால் அதனை தமது அமைச்சின் அதிகாரங்களை கொண்டு கலைக்க முடியும் என அமைச்சர் மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் இன்று காலை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் முதலாவதாக அமைக்கப்பட்ட அமைச்சின் அமைச்சர் மெர்வின் சில்வா, அது பொதுசன உறவுகள் மற்றும் பொதுசன விவகார அமைச்சு. இன்று ஸ்ரீகொத்த முன் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று உள்ளது. அங்கு சென்று அவர்களை அவ்விடத்திலிருந்து அகற்ற என்னால் முடியும். பொதுமக்களின் சுதந்திரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் பொதுசன உறவுகள் மற்றும் பொது விவகார அமைச்சர் என்ற ரீதியில் என்னால் இடமளிக்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரை விரட்ட கீழே அமர்கிறார்கள் என்றால் அது இலங்கையின் அரசியல் கலாசாரத்தை இல்லாதொழிப்பது போன்றது. நாட்டில் உள்ள 23 உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கான வேட்புமனுக்கள் நாளை முதல் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. நாளை ஆரம்பமாகும் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை 25ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை நடைபெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார்.
நடத்தப்படாமல் இருக்கும் 23 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்களிப்பு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு முன்னதாக நடைபெற உள்ளதாக தேர்தல்கள் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவற்றுக்கான வேட்புமனுக்கள் நாளை முதல் 25ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு, தெஹிவலை, கல்கிச, ஸ்ரீ ஜயவர்தனபுர கோட்டே, கண்டி, பதுளை, நுவரெலியா, மாத்தளை உட்பட 17 மாநகர சபைகள், ஒரு நகர சபை மற்றும் 5 பிரதேச சபைகளுக்கான தேர்தல்களே அக்டோபர் மாதம் நடைபெற உள்ளன. குவைத்தில் வீட்டு பணியாளர்களாக சென்று அங்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த 120 இலங்கையைச் சேர்ந்த பணிப்பெண்கள் நேற்று நாடு திரும்பினர். அவர்களில் அதிகமானோருக்கு சம்பளம் ஏதும் கொடுக்காமல் பணியில் அமர்த்தி வந்ததன் காரணத்தினால் விரக்தியடைந்த நிலையில் குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தஞ்சம் அடைந்திருந்த நிலையிலேயே இவர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். குவைத்தில் வீட்டு பணிப்பெண்களாக சென்று அங்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த 300 இலங்கை பணிப்பெண்கள் குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். இவர்களில் ஒரு தொகுதியினர் நேற்று இரவு K360 விமானத்தின் மூலம் நாடு திரும்பினர். இவர்கள் இலவசமாக நாடு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை குவைத் அரசாங்கம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நுகேகொட தெல்கந்து பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட பாரிய தீ விபத்தொன்றில் 2 மோட்டார் உதிரிப்பாக கடைகள் எரிந்து சாம்பலாகின. தீயணைப்பு படையினர் தீயினை ஒரு சில மணி நேரங்களில் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். நேற்றிரவு 11 மணியளவில் இத்தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த தீ விபத்தினால் ஒரு மோட்டார் உதிரிப்பாக கடை முற்றாக எரிந்து சாம்பலானதுடன் மற்ற உதிரிப்பாக கடை பாரிய அளவில் சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெல்கந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ගින්න මැඩ පැවැත්වීමට ප්‍රදේශවාසීන්ම ශ්‍රී ලංකා පොලිසිය සහායත ලබා දුන්නා. ගින්නට හේතුව සහ සිදුව ඇති අලාභය මෙතෙක් තහවුරු කරගෙන නොමැති අතර ඒ පිළිබඳ පරීක්ෂණ තවමත් ක්‍රියාත්මකයි. மலையகத்தில் மர்ம மனிதர் பீதியை ஒழிப்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல் கூட்டம் ஒன்று ஹட்டன் அஜந்தா விருந்தக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. ஹட்டன் போலீசாரினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி நவரத்ன, மத்திய மாகாண பிரதி போலீஸ் அதிபர் நிஹால் சமரகோன், ஹட்டன் போலீஸ் அத்தியட்சகர் ரவி சந்திரசிங்க, சர்வமத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், வர்த்தகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி நவரத்ன கருத்து தெரிவிக்கையில், மலையகத்தில் தற்போது ஏற்பட மர்ம மனிதர் பீதியினால் மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. இல்லாததொரு மாயைக்காக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைவதை எந்த விதத்திலும் அனுமதிக்க முடியாது. மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பீதியை ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று போக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். இதற்கு சர்வ மதத்தினரும், வர்த்தகர்களும், அரசியல்வாதிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதேவேளை இல்லாத ஒன்றை மக்களுக்கு கொண்டு செல்வதில் ஊடகங்கள் முயற்சிக்க கூடாது. ஊடகங்கள் இத்தருணத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். விளையாட்டுச் செய்தி ஒன்று. இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியை இலங்கை அணி 78 ஓட்டங்களால் வெற்றி கொண்டது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஆஸ்திரேலியா 2-1 என்ற அடிப்படையில் முன்னிலை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நேற்று ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இப்போட்டியில் நாணய சுழற்சியை வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட்டது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 286 ஓட்டங்களை பெற்றது. இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் தரங்க 111 ஓட்டங்களை பெற்றார். மேலும் தில்ஷான் 55 ஓட்டங்களையும் குமார சங்கக்கார 49 ஓட்டங்களையும் பெற்றனர். ஆஸ்திரேலிய அணி சார்பாக டக் 42 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை பெற்றார்.
பதிலுக்கு 287 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியினர் 44.2 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் 208 ஓட்டங்களை மட்டுமே பெற்றது. ஆஸ்திரேலிய அணி சார்பாக மைக்கேல் ஹசி 63 ஓட்டங்களை பெற்றார். இதன்படி 78 ஓட்டங்களால் ஆஸ்திரேலியாவை இலங்கை வென்றது. மலிங்க 28 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியமை குறிப்பிடத்தக்கது. தனது முதலாவது போட்டியில் கலந்து கொண்ட இரங்க 2 விக்கெட்டுகளை பெற்றதோடு போட்டியின் ஆட்ட நாயகனாக தரங்க தெரிவு செய்யப்பட்டார். இந்த தகவலோடு இன்றைய தமிழ் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.